கேப்டன் விஜயகாந்துக்கு அடுத்தபடியாக மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு அடுத்தபடியாக உணவு எல்லாருக்கும் சரிசமமாக போட்டு அதிக அளவில் சாப்பாடு கொடுத்தது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். தோனி மாதிரி சைலண்டாக இருக்கிறார், கேப்டன் கூல் மாதிரி சைலண்டாக இருக்கிறார். கப் அடிக்கிற மாதிரி அவர் பாட்டு அடுத்த வருஷம் 2026 கண்டிப்பாக ஒரு சம்பவம் பண்ணுவார். அவரை சிஎம் ஆக்காமல் விடமாட்டோம். ஃபஸ்ட்டு அவர் கண்டிப்பாக அடுத்த வருஷம் சிஎம் அவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவருக்கு கண்டிப்பாக வேற லெவலில் அடுத்த வருஷம் நேரம்லாம் சிஎம்மாக இருப்பார். கூட்டணி வரலனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. அவரை டிபெண்ட் பண்ணி தான் ப்ரோ இன்னைக்கு தமிழக அரசியலே இருக்குது. ஸோ அவர் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் லாயலாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, மளிகை கடை, ஆட்டோ ஓட்டுறவங்க, இப்படி அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அவர் கொடுக்குறாரு பதவி. சும்மா சொல்லுவாங்க காசை வாங்கிட்டு கொடுக்குறாரு, நேற்று வந்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தராரு, அப்படிலாம் இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு, உண்மையான விசுவாசிகளுக்கு, உண்மையான தொண்டர்களுக்கு அவரை நீங்கள் கேவலப்படுத்தி எவ்வளோ தரைக்குறைவாக கேவலப்படுத்தணுமோ அது ரொம்ப தப்பு ப்ரோ. ஓடி ஒரு ரன்னிங் ரேஸ் ஓட்டப்பந்தயம் அதில் ஓடுறாரு அவர். முடிஞ்சா ஓடி வின் பண்ணி அவரை தோக்கடிங்க, இல்லை அவர் ஜெயிக்கிட்டோம். அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் பண்ணுறது, கேவலமாக பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. குறிப்பாக அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு 80% ரசிகர்கள் ரெடியாக இருக்கிறாங்க விஜய் சாருக்காக ஓட்டு போடணும். பாதி பேர் கட்சியிலையும் போய் சேர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு. அஜித் சாரே நாளைக்கு கட்சி ஓப்பன் பண்ணாலும் நான் போவேனா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா அவரோட கொள்கை என்னன்னு பார்க்கணும். எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சுங்கிறதுனால நான் போக மாட்டேன். ஆனால் இதுவே அஜித் சார் விஜய் சார் படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஏகே படம் தான் போய் பார்ப்பேன். அடுத்த ஷோ வேணா நான் விஜய் சாரை போய் பார்ப்பேன். ஆனால் இதுவே அரசியல் களத்தில் வரும்போது நான் தளபதி பக்கம் தான் நிற்பேன். இப்போ தாவேகா தலைவர் விஜய் இப்போ முழுநேர அரசியல் இறங்க போறேன், ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட அரசியல் எப்படி இருக்கும்? அரசியல் தீயா இருக்கும் ப்ரோ. இதுக்கப்புறம் வேற லெவலில் இருக்கும். பல மாநாடுகள் இருக்கும், பல மீட்டிங் கேம்பெயின்ஸு, தமிழ்நாடு ஃபுல்லாக நடைப்பயணம் எல்லாமே இருக்கும். மக்கள் வரவேற்பு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. குறிப்பாக அஜித் சார் ஃபேன்ஸ் அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு 80% ரசிகர்கள் ரெடியாக இருக்கிறாங்க விஜய் சாருக்காக ஓட்டு போடணும். பாதி பேர் கட்சியிலையும் போய் சேர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது, இது வரைக்கும் இல்லாத ஒரு சப்போர்ட். அதனால தான் எல்லாரும் அழுத்துறாங்க அவரை. அன்புமணி அவர் நின்று இருந்தார், என்ன மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தனிச்சு நின்னாரு. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு சீட்டு வின் பண்ண முடியல. சீமான் அவர்கள் நின்னார், ஒரு சீட் வின் பண்ண முடியல. கமல் சார் நின்னார் மக்கள் நீதி மையம், ஒரு சீட்டு வின் பண்ண முடியல, எம்எல்ஏ சீட்டு. பட் இன்னைக்கு ஒரு 40-50 சீட்டு வின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு அந்த ஒரு சக்தி வந்திருக்குன்னா மக்களுடைய சப்போர்ட் தான். அதனால அவருக்கு கண்டிப்பாக வேற லெவலில் அடுத்த வருஷம் நேரம்லாம் சிஎம்மாக இருப்பார். எப்படி அரசியல் பண்ணுறது? இதுக்கு மேலே அரசியல் அப்புறம் கட்டமைப்பு சூப்பராக பண்ணியாச்சு. ஒரு தெருவிலேருந்து ஒரு வார்டுலேருந்து எல்லா வரைக்கும் ஒரு கிராமங்கள்ல இருந்தோம். இப்படி ஒரு கட்டமைப்பு மக்கள் நீதி மையம் கட்சி பண்ணலை. அதனால தான் கமல் சார் அரசியலில் அவர் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அரசியலில் அவர் பெருசாக வின் பண்ணாதது காரணம் இதுதான். ஆனால் ஒரு இடத்துல கட்டமைப்பை அப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு விஜய் சார். அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். ஸோ மற்றவங்க என்ன வேணால் சொல்லட்டும், அவர் இப்படி வரல எப்படி வரலன்னு. தோனி மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறார், கேப்டன் கூல் மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறார். கப் அடிக்கிற மாதிரி அவர் பாட்டு அடுத்த வருஷம் 2026 கண்டிப்பாக ஒரு சம்பவம் பண்ணுவார், பெரிய அளவில் வின் பண்ணுவார். நீங்கள் பாருங்களேன், அவர் இல்லாமல் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார். அவர் இல்லாமல் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இனிமே கிடையாது. இப்போ என்ன அவருக்கு ஒரு 50 வயசு இருக்குங்களா, 60, 70, 80, அடுத்து ஒரு 30 வருஷத்துக்கு அவரோட பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும். அதனால அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் சிஎம் ஆவார். ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஒன்று அவர் சொல்கிற கட்சி, அவர் சொல்கிற ஒரு சிஎம்மாக வருவாங்க, இல்லை அவர் சிஎம்மாக வருவார், இல்லை அவர் டெப்டி சிஎம்மாக வருவார். கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார். ஸோ இந்த டெப்டி சிஎம்லாம் செகண்டரி, அவரை சிஎம் ஆக்காமல் விடமாட்டோம். ஃபஸ்ட்டு அவர் கண்டிப்பாக அடுத்த வருஷம் சிஎம் அவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ப்ரோ இப்போ அதில் ஒரு கேள்வி வருது இல்லை ப்ரோ, இப்போ கூட்டணிக்கு நாங்கள் எல்லாரையும் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு மாநாட்டிலே சொல்லிட்டாரு. ஓகே. ஸோ இப்போ கூட்டணின்றப்போ அவர் கூட்டணி வைக்கிறதுக்கு இப்போ எந்த கட்சிகள் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பாமக ஒன்று மட்டும் தான் இப்போ பேலன்ஸ் இருக்கு. திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்காங்க, அதிமுக கூட பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா சிறு கட்சிகள்லாம் அதிமுக திமுகவும் இது பண்ணி ஃபுல்லாக கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ இவருக்கு யார் கூட கூட்டணி ஆப்ஷன் இருக்கு ப்ரோ? இவர் கூட கூட்டணி யாரு வந்தாலும் வரனாலும் இவர் தனிச்சிருப்பார். இவர் ரெடி 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிப்பாட்டி ஒரு பெரிய அளவுல இவர் தனிச்சே இவர் காட்டுற அளவுக்கு இவருக்கு பலம் இருக்கு. கூட்டணி நீங்க வந்தீங்கன்னா மேற்கொண்டு இவருக்கும் பலம், அது அவங்களுக்கும் பலம். என்ன கேட்டா இவருடைய கூட்டணியில அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் 2 பேருமே வரணும். ஏன்னா இந்த 2 பேருமே ஒரு மும்பை சென்னை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல இவங்க 2 பேரும் ஒரு கட்சியில அலைன்ஸும் ஒரு அணியில இருந்திருக்காங்க. அது மாதிரி இவங்க 2 பேருமே இந்த தளபதியுடைய தாவேக்காவில் ஒரு கூட்டணியில் வந்தாங்க அப்படின்னா மெகா கூட்டணியாக
ப்ரோ 100% தளபதி தான் ப்ரோ சிஎம். ம். விஜய் சார் தான் சிஎம். இதில் வந்து சீமான் அவர்களும் வரணும், சரத்குமார் அவர்களும் வந்து வரணும். பிஜேபியிலேருந்து அவர் வருவாரான்னு எனக்கு தெரியல. வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே வரணும். சின்ன சின்ன கட்சிகள், மெயினாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி அவங்க வரணும், அவரோட பையன் 2 பேரும் வரணும். இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎம் அவர் தான். அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தனிச்சு வின் பண்ணுவார். இப்போ டிஎம்கே பார்த்தோம்னா 170 தொகுதி கிட்ட வின் பண்ணாங்க மேலே அந்த கூட்டணி. அந்த மாதிரி சாலிடாக 170 கிட்ட வின் பண்ணுவாங்க. தனி பெரும்பான்மையில் வின் பண்ணுவார் தளபதி. ஈஸியாக சிஎம் ஆயிடலாம். பட் கூட்டணி வரலனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. அவரை டிபெண்ட் பண்ணி தான் ப்ரோ இன்னைக்கு தமிழக அரசியலே இருக்குது. ஸோ அவர் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 234 தொகுதிகளில் நிர்வாகிகளை போட முடியாதது தான் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு கூட நிறைய தலைவர்கள் நிறைய பேர் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்கல்ல. இப்போ அவர்கிட்ட அதுதான் பிரச்சனையாக இருக்குமா, இல்லைனா அதனால தான் வந்து கூட்டணிக்கு வந்து அவர் அழைப்பு விடுறாரா? ப்ரோ நிர்வாகிகள் பற்றாக்குறையெல்லாம் இல்லை ப்ரோ. அதாவது ஒரு சின்ன போஸ்டிங்கே அங்கே வந்து 20 பேர் 30 பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க பின்னாடி. ஸோ அதை தளபதி எப்படி சூஸ் பண்ணுறாருன்னா, அவரோட ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் லாயலாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, மளிகை கடை, ஆட்டோ ஓட்டுறவங்க, இப்படி அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அவர் வந்து கொடுக்குறாரு பதவி. சும்மா சொல்லுவாங்க காசை வாங்கிட்டு கொடுக்குறாரு, நேற்று வந்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தராரு, அப்படிலாம் இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு, உண்மையான விசுவாசிகளுக்கு, உண்மையான தொண்டர்களுக்கு. ப்ரோ வைஷ்ணவின்னு ஒருத்தங்க இருந்தாங்க ப்ரோ. ஆமாம். யாராவது அவங்க அந்த அவங்கள இப்போ டிஎம்கேல போய் சேர்ந்தாங்களே, ஏதாவது மீடியா அவங்கள காட்டுதா? டிஎம்கேல இருக்கலாம், காட்ட மாட்டாங்க. அவங்க வந்து டிவிகேல இருந்த வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பப்ளிசிட்டி, பெரிய ஒரு மரியாதை. ஸோ அப்படிப்பட்டவங்களெல்லாம் எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் நீங்கள் நல்லா பேசுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இங்கேருந்து அங்கே போனது நான் தப்பு சொல்ல, போன உடனேமே இது ரொம்ப மோசமானது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ நாளைக்கு நீங்கள் திமுகலேருந்து பிஜேபிக்கு போக மாட்டீங்கன்னு என்ன ஒரு இது இருக்குது, என்ன ஷூரிட்டி இருக்குது? கண்டிப்பாக போவீங்க இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா. அதனால் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து போங்க. அணி மாறுறது அது வந்து அரசியல், அது அரசியலோட இயற்கை. ஆனால் போயிட்டு ரொம்ப தரக்குறைவாக கேவலப்படுத்துறது ரொம்ப தப்பு ப்ரோ. அது ரொம்ப தப்பு. சாதாரணமாலாம் இல்லை. நீங்களும் நானும் மாதிரி தான். இப்போ உங்கள் வயசில் என் வயசில் சாதாரணமாக இருந்த மனுஷன் தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய உயரத்துக்கு ஒன்று அவர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்தது. ஸோ அவரை வந்து நீங்கள் கேவலப்படுத்தி எவ்வளோ தரைக்குறைவாக கேவலப்படுத்தணுமோ அது வந்து ரொம்ப தப்பு ப்ரோ. ஓடி ஒரு ரன்னிங் ரேஸ், ஓட்டப்பந்தயம், அதில் ஓடுறாரு அவர். முடிஞ்சால் ஓடி வந்து வின் பண்ணி அவரை வந்து தோக்கடிங்க, இல்லை அவர் ஜெயிக்கட்டும். அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் பண்ணுறது, கேவலமாக பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. நீங்கள் சொன்னீங்கல்ல, வைஷ்ணவி வந்து டிவிக்கில் இருந்த வரைக்கும் மீடியாவில் ஜொலிச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு கட்சிக்கு போனதுக்கப்புறம் மீடியாவில் அவங்களை காமிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, டிவிக்கு வந்து வெறும் ஒரு டிஜிட்டல் கட்சி தான், அவங்க வந்து அரசியல் கட்சி மாதிரி இல்லை, ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டோட இன்னொரு பிஜேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, அவங்க டிஜிட்டல் கட்சி தானாமா? அந்த டிஜிட்டலை வச்சு தானே நீங்கள் பப்ளிசிட்டி ஆனீங்க. சரி, டிஜிட்டல் கட்சியை விடுங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நம்ம போஸ்டிங் போட்டாச்சு. கூட்டம் ஒரு டிஜிட்டல் கட்சிக்கு எப்படி ப்ரோ இவ்வளோ கூட்டம் வரும்? இப்போ மதுரைக்கு போனார் தளபதி, கூட்டம் வந்து சரியான கூட்டம், செம்ம கூட்டம். அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, டிஎம்கேல ஸ்டாலின் அவர்கள் அவரும் வந்து ஒரு மதுரையில் ஒரு ரோட் ஷோ போகிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரோ அடுத்து, ஏன்னா மக்கள் வந்து சேர்ந்துடக்கூடாது. அப்போ ஒரு டிஜிட்டல் இருக்கிறவர், சும்மா ஸ்டேஜில் பேசுகிறவர், கூத்தாடிக்கு எப்படி ப்ரோ நான் அஜித் வெரியன் ப்ரோ. நான் எதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் தளபதிக்கு? நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்க, அஜித் சாரே நாளைக்கு கட்சி ஓப்பன் பண்ணாலும் நான் போவேனா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா அவரோட கொள்கை வந்து என்னன்னு பார்க்கணும். எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சுங்கிறதுனால நான் போக மாட்டேன். ஆனால் இதுவே அஜித் சார் விஜய் சார் படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஏகே படம் தான் போய் பார்ப்பேன். அடுத்த ஷோ வேணால் நான் விஜய் சாரை போய் பார்ப்பேன். ஆனால் இதுவே அரசியல் களத்தில் வரும்போது நான் தளபதி பக்கம் தான் நிற்பேன். எதுக்காக அப்படின்னா ஒரு கட்டமைப்பு, ஒரு இப்போ அஜித் சார் நல்லது பண்ணுறாரு, நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அவர் வந்தாருன்னா கொள்கையை பார்த்துட்டு நான் போவேன், இல்லைன்னா நான் தளபதி கூட தான் இருப்பேன். ஆனால் ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கணும், கடந்த 10-12 வருஷமா நான் கண்ணால பாக்குறேன். நான் ஒரு அஜித் ரசிகனா பாக்குறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தெருவிலையும் போயிட்டு விஜய் மக்கள் இயக்கம் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறாங்க. முட்டை வழங்குறது, பால் வழங்குறது, ரொட்டி வழங்குறது, இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்களோட கை காசு சம்பாரிச்சு போட்ட 100 ரூபாய் 200 ரூபாய் இதெல்லாம் போட்டு மக்களுக்கு நல்லது பண்றது, கண் சிகிச்சை, கண் செக்அப் பண்ணுறது, ரத்த தானம் கொடுக்கறது, விழியகம், குருதியகம், எவ்வளோ விஷயங்கள் பல வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. மழைக்காலம் வந்தால் இப்போ கூட வந்து இந்த வெயிலெல்லாம் அதிகமாக நான் தண்ணீர் பந்தலில் நான் தண்ணி குடிச்சது தளபதியோட தண்ணீர் பந்தலில் தான். அவ்வளோ ஒரு ஒரு மினரல் வாட்டர் 10 ரூபா 20 ரூபா நம்மளால் வாங்க முடியும். அது சாதாரண மக்கள் எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ எல்லா நல்லதும் பண்ணுறாங்க. அவ்வளோ பேரை படிக்க வச்சிருக்கிறேன் தளபதி. பர்சனலாகவே சொல்கிறேன், எனக்கு ஒரு பைலட் சொன்னார், இன்டர்நேஷ்னல் பைலட், நான் ஒரு சந்திக்கிறது வாய்ப்பு கிடைச்சிது. அவர்கிட்ட பேசும்போது விஜய் சார் நிறைய பேரை வந்து படிக்க வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் நான் கரெக்டாக சொன்னால் ஒரு 4 பேரை அவரோட கை காசை வச்சு மெடிக்கல் டாக்டராக வந்து படிக்க வச்சிருக்காரு நீட்டுக்கு முன்னாடியே. அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு. ஒரு இடத்துல இப்போவும் பார்த்தோம்னா ஒரு படம் அப்போ ஷூட்டிங் நடக்கும் போதே சாப்பாடு கேப்டன் விஜயகாந்துக்கு அடுத்தபடியாக
மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு அடுத்தபடியாக உணவு எல்லாருக்கும் சரிசமமாக போட்டு அதிக அளவில் சாப்பாடு கொடுத்தது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். அவ்வளோ பேருக்கு சாப்பாடு. அப்போவே ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு கிராமத்தில் நடக்குதுன்னா 5000 பேர் 10,000 பேருக்கு சாப்பாடு செய்வார். இப்போ சொல்ல தேவையில்ல, எங்கே பார்த்தாலும் இந்த இப்போ கூட உலக அந்த பட்டினி தினம் வந்தது, எவ்வளோ பேருக்கு சாப்பாடு. இது இல்லாமல் தினமும் அங்கங்கே சாப்பாடு எவ்வளோ பேருக்கு கொடுக்குறாங்க. ஈசிஆர் பக்கம்லாம் போனோம் அப்படின்னா சாப்பாடு அவ்வளோ சாப்பாடு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரோ, ஒரு மனுஷன் இந்த களத்துக்கு என்ன பண்ணுறாரு அதை பார்த்து தான் போவோம். எத்தனையோ தடவை நான் இருக்கிற தொகுதியிலே சொல்லணும்னா ஓட்டுக்கு பணம் நிறைய வாட்டி வந்திருக்கு, நான் ஒரு வாட்டி கூட வாங்கலை. எப்போ ஒரு நல்ல மனுஷன் வரமாட்டாரா, ஒரு க்ளீன் பொலிட்டீஷியனாக வரணும் அப்படின்னு வாங்காமல் இப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பல வருஷமாக காத்துட்ருக்கோம். ஒரு மிகப்பெரிய அரசியலில் ஒரு களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார், வெற்றி பெறுவார். ஸோ கண்டிப்பாக வின் பண்ணுவார். இவரோட கூட்டணி, தளபதியோட கூட்டணியில் சீமானவர்கள் வந்தாலும் கமல் சார் வந்தாலும் இன்னும் பெரிய பலமாக இருக்கும். ஸோ எதிர்பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. பட் ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறாங்க. ஸோ 234 தொகுதியிலும் வந்து தீயாக இருக்கும் ப்ரோ. கணம் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.